So first of all, நீங்க banking பத்தி கத்துக்கலனா you wouldn't have even known that IndusInd is undervalued நீங்க சொல்றீங்க. ஆமா, definitely. Okay, so that brings me to my next question. நீங்க வந்து first start off பண்ணபோது what was the first stock you bought? How did you buy it? And வந்து நீங்க first theory கத்துண்டீங்களா இல்ல வந்து டைரக்ட்டா மார்க்கெட் குள்ள இறங்கினீங்களா? இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது completely different. Because I was acting for my father and mother who are not here. So I was following their instructions. So I was not buying for myself. அப்படி பார்த்து நான் முதல் வாங்கின ஸ்டாக் வந்து லக்ஷ்மி எலக்ட்ரிக் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்னு ஒரு கம்பெனி, அது கூட இன்னைக்கு கூட இருக்கு. அதை வந்து ஒரு 30 வருஷம் வச்சிருந்தேன். இப்போதான் நான் விற்றேன். ஒரு 4 years பேக் விற்று அதை டெக் மஹிந்திராவை மாற்றினேன் 5 years பேக். For a long time, nearly 30 years it was in my father's portfolio. நான் வாங்கினேன். அது பேட்டர்சன்ல செகண்ட் லைன் பீச் ரோட்ல போய் நான் பேட்டர்சன்ல வாங்கினேன். That is the first stock I remember buying. அப்ப எனக்கு ஒரு 16-17 வயசு இருந்திருக்கும். Okay, so நீங்க வந்து first just by doing due diligence for your parents you got into the market. இல்ல, அப்ப என்ன ஆச்சுன்னா, அப்ப இவ்வளவு புக்ஸ், India was a closed society. My parents were abroad, so there is no possibility of me buying books and reading it. So ஆப்ஷனே இல்ல உங்களுக்கு படிக்கிறது பத்தி. எனக்குலாம் ஆப்ஷனே கிடையாது. பஃபெட்னு ஒருத்தன் இருக்கானே உங்களுக்கு தெரியாது, எப்படி தெரியும்? So எப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பஃபெட்னு வந்து ஒரு ஆள் இருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சது? நான் படிச்ச ஃபர்ஸ்ட் புக் வந்து ஆல்கெமி ஆஃப் ஃபைனான்ஸ். 22 வயசுல நான் படிச்சேன் அது. தட் இஸ் த டீப் எண்ட். இப்போ ஆல்கெமி ஆஃப் ஃபைனான்ஸ் 22 வயசு பையன் படிச்சா அவனுக்கு புரியவே புரியாது. So I had to read that book 5 times. ஜார்ஜ் சோரோஸ் தானே? Yeah. So அந்த புக்கை நான் படிக்கிறதுக்கு எனக்கு 22 வயசுல நான் அதை படிச்சேன்னா எனக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. பட் அது 5 புக்கு படிச்சப்புறம் தான் அதுல ஏதோ இருக்கு, நம்மளுக்கு விஷயம் தெரியலங்கிறது தெரியும். தட் இஸ் we are out of depth. அது எப்படி படிச்சேன்னா, ஸ்பென்சர்ஸ் இங்க மவுண்ட் ரோட்ல ஒரு பில்டிங் இருக்கு. ஓகே. அதை வந்து ஒரு நைஜீரியன் ஆர்பிஜிலேருந்து ஒரு நைஜீரியன் குரூப் வாங்கி அது கட்டின்னு இருந்தாங்க பில்டிங். பாலசுப்ரமணியம்னு ஒரு டைரக்டர் இருந்தார். அதுல அவரோட டெஸ்க்ல பார்த்த புக்கு தான் ஆல்கெமி ஆஃப் ஃபைனான்ஸ். அவர்கிட்ட நான் கேட்டேன், அந்த புக்கு அவர் கொடுத்தாரு என்கிட்ட. 22 வயசுல நான் படித்த முதல் புக்கு ஆல்கெமி ஆஃப் ஃபைனான்ஸ். ஆல்கெமி ஆஃப் ஃபைனான்ஸ் தான் நான் படித்த முதல் புக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து ஃபாரின்ல இருந்ததுனால எனக்கு வந்து இந்த புக்கெல்லாம் வரும். எது, மை ஃபாதர் வாஸ் அ மேனேஜர். ஹீ டிட் நாட் கிவ் மீ பஃபெட். He gave me Made in Japan. That was even before I read Made in Japan in 1985. Okay. 18 வயசு இருக்கச்ச Made in Japan படிச்சேன், அக்கியோ மொரிட்டா. அதே மாதிரி டாக்கிங் ஸ்ட்ரெயிட் லியோ ஏக்கோக்கா புக் படிச்சேன். அதுக்கப்புறம் டாம் பீட்டர்ஸோட புக் படிச்சேன், இன் சர்ச் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஓகே. ஸோ இந்த புக்கெல்லாம் படிக்கிறதுக்குள்ள எனக்கு ஒரு 21 வயசுல நான் இந்த ஒரு 5-6 புக்கு நான் சொன்னது எனக்கு ஒரு பெரிய லான்ச்சிங் பேடை கொடுத்தது. எனக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ், ஐ ஹேட் வெரி ஸ்ட்ராங் grip ஆன் இங்கிலீஷ். ஸோ எனக்கு இந்த ஒரு 6-7 புக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் போய் இது வாங்கி படித்தேன், ஆல்கெமி ஆஃப் ஃபைனான்ஸ். அப்போதான் எனக்கு வந்து குவான்டிடேட்டிவா எப்படி மெஷர் பண்ணணும், எக்கானமின்னு ஒன்று இருக்கு அப்படின்னு புரியறச்ச 88, 89. ஆமா, 89. அப்ப எனக்கு 22 வயசு. திரும்பி காலேஜ் போய் முடிச்சுட்டு வந்தோட ஃபர்ஸ்ட் இயர் வந்து மன்மோகன் சிங்கோட ஸ்பீச், இந்தியாவை தொடர்ந்து விடுற ஸ்பீச். அப்பதான் ஏதோ ஒன்று நடக்கிறது இங்கேன்னு ஒன்று புரிஞ்சுட்டு நான் வந்து ஐ ஸ்டார்டட் இம்போர்ட்டிங் புக்ஸ் அண்ட் ஸ்டார்டட் டு ரீட். So இதுக்கு முன்னாடி நீங்க வந்து first experience உங்களுக்கு ஸ்டாக்ஸோட வந்து just going and buying and placing orders. அதுக்கு வந்து என்ன ஆகும்னா, அப்ப வந்து 2 புக்கு வந்துட்டு இருந்தது. தலால் ஸ்ட்ரீட்னு ஒரு புக் இருந்தது, அண்ட் அது ஒன்றும் இருக்கு. அண்ட் கேபிட்டல் மார்க்கெட்னு ஒரு புக்கு வரும். அதுல ரேஷியோஸ் கத்துக்கிட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி ஐடியா வந்துருச்சு, இந்த ரேஷியோஸ்னா என்ன, புக் வேல்யூனா என்னன்னு. பட் அதெல்லாம் மீனிங்லெஸ் எனக்கு கற்றுக் கொடுத்தது ஜார்ஜ் சோரோஸ்.
So before you had the tools, ஆனா அந்த tools எப்படி யூஸ் பண்றது, எப்படி இன்டர்பிரேட் பண்றது உங்களுக்கு புரியல, அந்த கனெக்ஷன். கிடையாது. So George Soros was your first குருன்னு நீங்க சொல்லலாம். ஜார்ஜ் சோரோஸ் நம்மளுக்கு புரியாது. இது எப்படின்னா ராமானுஜமோட லாஸ்ட் நோட் புக்ஸ் உங்க கையில கொடுத்தா உங்களுக்கு என்ன புரியும்? So George Soros is the Ramanujan of investing. Definitely, I agree. I have told this several times. Thomas Hardy சொன்னார் ஒரு இடத்துல. That is, there are two types of mathematicians. One where you can become like them one day. There are other set is they are sheer magicians. You can never be a magician. Buffett, can, if you are disciplined and you live that age, there is a possibility you will become Buffett. நீங்களும் 90 வயசு இருந்து அது மாதிரி டிசிப்ளின்டா இருந்தா நீங்களும் பஃபெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் நிறைய பஃபெட்டுக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய பேர். ஜார்ஜ் சொரோஸ்ங்கிறது இஸ் அப்சல்யூட் மெஜிஷியன். இஸ் a magician of the highest class and caliber. So நீங்க படிச்சு you can't become a George Soros. ஆனா படிச்சு ஆனா எக்ஸ்பீரியன்ஸோட you can become a Warren Buffett as well. Definitely. Yes. Okay. So that brings me to my next topic. There's a debate between theory and experience. சில பேர் சொல்றாங்க மார்க்கெட்ல ஒரு 10 வருஷம் இருந்தா you will be an amazing investor. ஆனா சில பேர் சொல்றாங்க இல்ல தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 100 புக் படிச்சாதான் நீங்க ரொம்ப brilliant investor ஆக முடியும்னு. So what's your take on it? See, theory is important. And without theory, if you put money, you will lose everything. But once you read the theory, மார்க்கெட்ல உங்க பணம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு தைரியம் வேணும். See, everybody knew that the pound was going to fall. But it took one George Soros to bet $10 billion on it. Conviction experience oda varundrenga. Amma, to risk. How much you can risk in the size of the bet. How much can I risk on this? Given my circumstances, என்னோட ஃபைனான்சியல் ஸ்டேட் எவ்வளோ, இந்த ஃபினான்சியல் ஸ்டேட்டுக்கு இந்த பெட்ல நான் எவ்வளோ பணம் கட்ட முடியுங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் கற்றுக்க முடியும். இதுதான் என்னோட பேலன்ஸ் ஷீட், இவ்வளோதான் என்னோட ஸ்ட்ரென்த்து. அதுல கொரில்லா வார்ஃபேர் மாதிரி தான். He who fights and runs away lives to fight another day. So the essence of stock market is survival. So நீங்க கேம் ஆடினா தான் நீங்க சர்வைவே பண்ண முடியும். So theory and actual practical experience-க்கு ஒரு பெரிய difference இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. Yes. And after a point you're saying experience is what counts. Beyond a point. But நீங்க theory தெரியாம அதுல இறங்கவே முடியாது. So first ஒரு foundation with theory நீங்க construct பண்ணனும், அதுக்கு அப்புறம் அதுக்கு மேல experience. Yes. And theory, what I told you is superficial. If you want to be a great investor, once you have understood this, you will இதை உங்களுக்கு புரிஞ்ச அப்புறம் நீங்க எக்கானமி என்னன்னு புரிஞ்சுக்கணும். So macro. A stock market operates as a very small portion of a economic system. So how the economic system changes will affect the stock market. Stock market cannot be independent of an economic system. So unless you understand the economic system, you cannot understand the stock market. Okay. So understanding Manmohan Singh is more important than understanding ratios. So anybody who did not understand Manmohan Singh between 1991 and 2014, who somebody wanted to make big money, if you did not understand Manmohan Singh, you wouldn't have made money. Manmohan Singh உங்களுக்கு புரியலன்னா 1991ல ஆரம்பிச்சு 2014 வரைக்கும் உங்களுக்கு மன்மோகன் சிங் என்ன பண்றாருன்னு புரியலன்னா, மன்மோகன் சிங் அடுத்தது என்ன பண்ண போறாருன்னு உங்களுக்கு புரியலன்னா நீங்க பணமே பண்ணிருக்க முடியாது. சோ அதுக்கு நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். சோ மன்மோகன் சிங் அவர் ஜான் மேனார்ட் கீன்ஸோட ரொம்ப ஹெவிலி இன்ஃப்ளூயன்ஸ்ட். So what would you suggest? Would read Manmohan Singh, or would you say directly jump to his guru John Maynard Keynes? See, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா மன்மோகன் சிங் ரொம்ப பேசலன்னு.
ம் பட் இஃப் யூ ஆக்சுவலி ரிசர்ச் மன்மோகன் சிங் வந்து ஒரு 2000 ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்கார். 2000 ஃபார் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஹி ஹஸ் ஸ்போக்கன் மோர் தென் இனஃப். 2000 ஸ்பீச் கொடுத்துருக்காரு. நீங்க வந்து அதை தேடி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஐடியா கிடைக்கும் அவர் என்ன திங்க் பண்றாருன்னு. ஒன்ஸ் யூ நோ அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரிஞ்சாருன்னா, ஸோ அவர் இதை பண்ணா என்ன அஃபெக்ட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டெப் எடுக்கலாம். ஸோ ஆன் ப்ராக்டிக்கல் டே பை டே டு டே எக்ஸிஸ்டன்ஸ் உங்களுக்கு மன்மோகன் சிங் என்ன பண்றாருன்னு தெரியணும். இன்னைக்கு மோடி என்ன பண்ண போறாருன்னு உங்களுக்கு தெரியணும். ட்ரம்ப் என்ன பண்ண போறாருன்னு தெரியணும். ஸோ பேசிக்லி உங்களோட கண்ட்ரியோட லீடர் வந்து நாளைக்கு என்ன பண்ண போறாரு? The person who is controlling the economic levers of a country என்ன பண்ண போறாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு இன்வெஸ்டர் இருக்கணும்னா வந்து let's say before when Congress was in power, you're saying மன்மோகன் சிங் என்ன பண்ண போறாருன்னு வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். பட் இப்போ வந்து you're saying you should know what the current finance minister is going to do. No, the current finance minister is meaningless. Okay. ஏன்னா current finance minister அவங்களா ஏதாவது செய்யறாங்களா இல்ல. ஸோ இப்போ மோடி தான் டிசைட் பண்றாரு. So you have to go by the decision maker. Who is the decision maker? Okay.